சிறிய வயது முதலே சபரிமலை ஐயப்பன் பூஜைகளில் கலந்து கொண்டு தரிசனம் பிரசாதங்கள் பெற்று மகிழ்வேன். வேலையில் அமர்ந்தபோதுதான் சபரிமலை செல்ல ஆசை. விரதம் இருக்காமல் உடனடி தரிசனம் காண என்ன வழி என்று கேட்டேன். அலுவலக நண்பரிடம் வரக்கூடிய விஷு தரிசனம் காணலாம் என்றார். 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் தமிழ் வருடப்பிறப்பு. நானும் போவேன், நீயும் வா என்றார் நண்பர். நானும் ஆவலாக அந்த நாளை எதிர்பார்த்தேன். மார்ச் மாதத்தில் அவருக்கு இது குறித்து நினைவு கூறினேன். ஆனால் அவர் இந்த முறை அவர் செல்லவில்லை, நவம்பர் மாதம் செல்வதாக என்னிடம் கூறினார். எனக்கோ ஏமாற்றம், ஆத்திரமும் வந்தது. அதை நான் அவரிடம் காட்டிக்கொள்ளவில்லை. இன்னொரு நண்பர் மதுரையில் உள்ள ஒரு டிராவல்ஸ் மூலம் நீங்கள் போகலாம் என்று வழி சொன்னார். சோமு எனும் பெயருடைய நண்பரையும் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் எனது நண்பர். 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி இரவு மதுரையில் இருமுடி கட்டிக்கொண்டு குழுவுடன் சபரிமலை இரவு புறப்பட்டோம். 13ஆம் தேதி காலை குற்றாலம் குளியல் முடித்து அன்று இரவு பம்பா அடைந்தோம். உடன் வந்த சோமுவும் அவரது மகனும் என்னை நிதானமாகவும் பாதுகாப்பாகவும் அழைத்து 18ஆம் படி அருகே காலை விடியற்காலை 3 மணிக்கு உட்கார வைத்தனர். 18ஆம் படி யாரும் ஏறாமல் பார்க்கும்படி இருந்தது. கோபுர தரிசனம், கொடிமரம், 18ஆம் படி பூஜை அழகிய வளர்ப்புறை நிலா வெளிச்சத்தில் பார்க்க நேர்ந்தது. கூட்டத்துடன் வரிசையாக 18ஆம் படி வழியாக நேராக சன்னதி அருகே சென்று இருமுடியுடன் ஐயப்பனை வணங்கி வலம் வந்தோம். மீண்டும் சன்னதி அருகில் ராஜ அலங்காரம் தரிசனம் செய்தோம். பிறகு எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்றோம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ராஜ அலங்காரம், நெய் அபிஷேகம் கண்டு கீழே உள்ள கடைகளுக்கு சென்றேன். நமக்கு நெய் அபிஷேகம் பிரசாதம் கொடுப்பார்களே, அதற்கு ஒரு 1/2 லிட்டர் பிளாஸ்டிக் டப்பா வாங்கி கொண்டு மேலே உள்ள அறைக்கு சென்றேன். என்ன சாமி இது, என்ன டப்பா என்றார் சோமு. நெய்க்கு தான் என்றேன். அவர்கள் சின்ன பெருங்காய டப்பா அளவில், அதுவும் அதில் 1/4 பாகம் கிடைச்சாலே உங்களுக்கு பெருசு, அதனால் இந்த டப்பாலெல்லாம் ஊற்ற மாட்டாங்க என்றார். வெளியில் எக்ஸ்ட்ரா நெய் விலைக்கு கொடுத்து வாங்க முடியாதா என்றேன். நீங்கள் கொடுத்த நெய் 200 மில்லி இருக்கும், அதில் கொஞ்சம்தான் உங்களுக்கு திரும்பி வரும் என்றார். வெளியிலாம் கிடைக்காது, கொடுப்பதை வாங்கி கொண்டு செல்லலாம் என்றார் நண்பர் சோமு. சபரிமலை ஐயப்பனுக்கு அபிஷேகம் முடித்து மீதி கொண்டு வந்த நெய்யை சுமார் 120 பேர்களுக்கு காலி சிறிய டப்பாவில் எட்டி பார்க்கும் அளவுக்கு ஊற்றி கொடுத்தார்கள். நான் சொன்னது சரியா சாமி என்றார் சோமு. ஆமாம் சாமி, ஆனால் இது எனக்கே போதாதே சாமி என்றேன். இதற்குள் நெய் வாங்கினவங்க எல்லாம் கீழே இறங்கி போங்க, அங்கே போய் சாப்பாடு சாப்பிடுங்க என்றார் ஒருவர். நாங்கள் எங்கள் பெட்டி பைகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஐயப்பனின் நெய் அபிஷேக தரிசனம் கண்டு கொடிமரம் வந்து சேர்ந்தோம். நான் கையில் வைத்திருந்த 1 லிட்டர் கேன் பாட்டிலில் எதிரில் இருந்த குழாயில் சபரி தீர்த்தமாக தண்ணீர் பிடித்து கொண்டேன். அதை தோளில் மாட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தேன். நெய் பிரசாதம் விற்கும் கடை எங்காவது இருக்கா என்று அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தேன். நான் கொடிமரம் அருகே நின்று கொண்டு திரும்பி செல்லும் 18 படிகளை பார்த்தேன். என்ன சங்கரன் சாமி, நல்ல தரிசனம் இல்லையா, கிளம்பலாமா என்றார் சோமுசாமி. நான் இந்த 1/2 லிட்டர் கேன் வாங்கிட்டேன், இதில் நெய் நிரப்ப முடியுமா என்று யோசிக்கிறேன் என்றேன். எதுக்கும் தேவஸ்தான அலுவலகத்தில் நெய் கொடுப்பார்களா என்று கேட்டு பார்க்கிறேன் என்றேன். அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சாமி, உங்கள் முயற்சியை நான் கெடுக்க விரும்பலை, எதுக்கும் போய் கேட்டு பாருங்க, கொடுத்தா வாங்கிக்கிங்க என்றார். நாங்கள் இந்த கொடிமரத்துக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்கோம் என்றார். நான் வேகமாக ஓடி சென்று அலுவலகத்தில் கேட்டேன். இல்லை என்றார்கள். சாமிக்கு நெய் அபிஷேகம் செய்யணும்னா அந்த தொட்டில் ஊற்றி விட்டு போங்க என்றார் மலையாளத்தில் ஒருவர். நான் அங்கிருந்து வெறுங்கையுடன் திரும்பி வந்தேன். கேட்ட இடத்தில் நெய் கிடைக்கவில்லை. கவலையுடன் மீண்டும் கொடிமரம் நோக்கி வந்தேன்.
நெய் வாங்கினீங்களா கேட்டார் சோமு சாமி. இல்லை என்றேன். அப்போவே நான் சொன்னேன்ல அங்கே கிடைக்காது என்று. சரி வாங்க, இங்கே கீழே விழுந்து கும்பிடுவோம், கிளம்புவோம் என்றார். சோமும் அவரது மகனும் கீழே விழுந்து வழிபட்டனர். பிறகு நானும் கீழே விழுந்து சுவாமியே சரணமையப்பா என்று சொல்லியவாறு விழுந்து வணங்கினேன். பிறகு வேகமாக எழுந்தபோது முன்னால் வந்திருந்த பக்தர் அவர் மேல் மோதியிருப்பேன். நல்ல வேளை அவர் முகத்துக்கு நேராக நின்றிருந்தேன். அவர் தலையில் ஒரு அலுமினிய அகண்ட சட்டியை வைத்துக்கொண்டு என்னை பார்த்தவாறு நின்றார். நெய் வாசனையும் உணர முடிந்தது. நான் அவரை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தேன். இது அபிஷேகம் பண்ண நெய்யோ என்று அவரை கேட்டேன். வேணுமோ என்றார் அவர். எனக்கு ஆச்சரியம். ஆமாம், இந்த சின்ன டப்பாவில் அதை கொஞ்சம் நிரப்ப முடியுமா என்றேன். ஒரு நொடியில் நிரம்பிவிட்டது நெய். வைத்திருந்த 1/2 லிட்டர் காலி கேனை தயக்கமாக அவரிடம் நீட்டினேன். அதிலும் நெய் 3 வினாடியில் நிரம்பியது. அடடா, இதுக்கு அவருக்கு காசு கொடுக்கணும் என நினைத்தேன். அதற்குள் அவர், அது காலியா என்று எனது தோளில் இருந்த 1 லிட்டர் தண்ணீர் கேனை பார்த்து கேட்டார். அதில் தண்ணி இருக்கு என்றேன். கொட்டிட்டு வா என்றார். நான் குழாடியில் கொட்டிட்டு வந்தேன். அதில் பாதி ஊற்றினால் போதும் என்றேன். 5 வினாடிக்குள் நெய் அதில் முழுவதுமாக நிரம்பிவிட்டது. ஆஹா! 3 டப்பாக்களிலும் நெய் நிரப்பிவிட்டார் அந்த ஐயப்பன் சுவாமி. இவருக்கு 300 ரூபாய் கொடுக்க இடுப்பில் இருந்த பர்ஸை எடுத்தேன். அதற்குள் அவர் அந்த அலுமினிய சட்டியை தலையில் வைத்துக்கொண்டு வேகமாக வலம் நோக்கி சென்று விட்டார். சாமி சாமி என்று 2 அடி சென்று கூப்பிட்டேன் அவரை. அவர் காதில் விழாதது போன்று வேகமாக சென்று விட்டார். சங்கரன் சாமி, நீங்கள் கேட்டது ஐயப்பன் கொடுத்துட்டார் ஐயா. மேலும் நெய் வாங்க உங்ககிட்ட பாத்திரம் ஏதையா? இப்போ சந்தோஷம்தானே என்றார். ஆமாம் சாமி, கேட்டதுக்கு மேலேயே கொடுத்துட்டார் ஐயப்பன் என்றேன். அந்த ஆனந்தத்தில் பம்பா நோக்கி அந்த 18ஆம் படி வழியாக சென்று கொண்டிருந்தோம்.